குமார் ஒரு பெரிய தொழிலதிபர். கோடிக்கணக்கான சொத்துக்கள், பல நிறுவனங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாம் இருந்தது. ஒருநாள் தனது பழைய வீட்டை இடிக்க முடிவு செய்தான். பல வருடங்களாக யாரும் வசிக்காத அந்த வீட்டை சுத்தம் செய்யும்போது ஒரு பழைய மர அலமாரி கிடைத்தது. அதன் உள்ளே ஒரு சிறிய துணிப்பை இருந்தது. ஆர்வமாக அதை திறந்தான். அதற்குள் பழைய கிழிந்த 100 ரூபாய் நோட்டு ஒன்று இருந்தது. அந்த நோட்டை பார்த்தவுடன் குமாரின் கண்கள் கலங்கின. பல வருடங்களுக்கு முன்பு கல்லூரி தேர்வு கட்டணம் செலுத்த பணம் இல்லாமல் அவன் அழுது கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய அம்மா சமையலறையில் இருந்த அரிசி டப்பாவுக்குள்ளிருந்து இந்த 100 ரூபாயை எடுத்துக் கொடுத்தார். "இது என் அவசர சேமிப்பு, நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும்" என்று கூறியிருந்தார். அந்த 100 ரூபாய்தான் அன்றைய தேர்வு கட்டணத்திற்கான முதல் பணம். அதன் பிறகு வாழ்க்கை மாறியது. குமார் படித்து வேலைக்கு சென்று தொழில் தொடங்கி கோடீஸ்வரராக ஆனான். ஆனால் வெற்றியின் வேகத்தில் அந்த 100 ரூபாயின் மதிப்பை மறந்துவிட்டான். இப்போது அம்மா இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த பழைய நோட்டை கையில் வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் அழுதான். பிறகு தனது அலுவலகத்தின் பெரிய கூட்டறையில் அந்த 100 ரூபாய் நோட்டை சட்டம் போட்டு மாட்டினான். அதன் கீழ் ஒரு வாசகம்: "என் முதல் முதலீட்டாளர் என் அம்மா." அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் குமாருக்கு தெரியும், அவன் நிறுவனத்தை ஆரம்பித்தது வங்கிக் கடனால் அல்ல, ஒரு தாயின் நம்பிக்கையால். நீதி: சில பணத்தின் மதிப்பு அதன் தொகையில் இல்லை, அதன் பின்னால் இருக்கும் அன்பில் இருக்கிறது.